வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டல மாம்பழச்சங்க பண்டிகை 7/7/2026 அன்று தொடங்கியது. இதையடுத்து பாளை மிலிட்டரி லைன் சேகர ஆலய வளாகத்தில் அருட்தொண்டர்களின் தியாக நினைவு ஸ்தோத்திர ஆராதனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மாபெரும் பவனி புறப்பட்டு பாளை நூற்றாண்டு மண்டபத்தை வந்தடைந்தது. அங்கு கொடியேற்றப்பட்டு ஆராதனை நடந்தது. 8/7/2026 இரண்டாவது நாளாக மாம்பழச்சங்க பண்டிகை பாளை நூற்றாண்டு மண்டபத்தில் நடந்தது. இதையடுத்து காலை 8:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடந்தது. திருமண்டல பேராயர் பர்னபாஸ் ஆசி வழங்கினார். நிர்வாக கமிட்டி செயலாளர் கிறிஸ்டோபர் செல்வராஜ், பொருளாளர் அனிஷ் ஆசிர் மற்றும் திருமண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து குருவானவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார் மற்றும் அவருடன் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மாம்பழச்சங்க பண்டிகையையொட்டி திருமண்டலத்தில் உள்ள பல்வேறு சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பண்டிகையையொட்டி நூற்றாண்டு மண்டபம் முன்பு குவிந்திருந்த ஏழைகளுக்கு அரிசி மற்றும் காணிக்கைகளை யாசகமாக வழங்கினார். தொடர்ந்து நூற்றாண்டு மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.